எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் 15 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தாம்பரம் காவல் ஆணையராக தலைமையக உதவி ஆணையராக கண்ணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு உதவி ஆணையராக ஸ்டாலின் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது மாதிரி சென்னை குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு டிசியா கீதாஞ்சலி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்னை தீவிரவாத ஒழிப்பு படையினுடைய எஸ்பியா ரமேஷ் பாபுவும் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி 15 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு நியமனமும் செய்யப்பட்டிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன், இப்ப இந்த மாற்றத்துல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன? தமிழக காவல்துறையில 15 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் மற்றும் பணி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக துணை ஆணையராக இருக்கக்கூடிய கண்ணன் தாம்பரம் காவல் ஆணையராக ஹெட் குவார்டர்ஸ்ல அவர் அட்மினோட துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று வேல்முருகன் துணை ஆணையரான வேல்முருகன் அவர்கள் எஸ்பி ஆக நவீனமயமாக்கல் எஸ்பி ஆக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் தாம்பரத்தோட மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ரமேஷ் பாபு எஸ்பியான ரமேஷ் பாபு கம்பல்சரி வெயிட்ல அவர் காத்திருப்போர் பட்டியல்ல இருந்தார். தற்போது அவர் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், அதாவது தீவிரவாத தடுப்பு பிரிவோட எஸ்பி ஆக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்பி ஆக இருந்த கீதாஞ்சலி தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சுந்தர வடிவேலு எஸ்பி ஆக அவர் காத்திருப்போர் பட்டியல்ல இருந்தார். தற்போது அவருக்கு பாதுகாப்பு பிரிவோட துணை ஆணையர், சென்னை பாதுகாப்பு பிரிவோட துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கார்த்திகேயன் அவர்கள் எஸ்பி கார்த்திகேயன் அவர்கள் தற்போது அடையாரோட துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அன்சுல் நகர் என்பவர் திருமங்கலத்துல சப்டிவிஷன்ல மதுரை சப்டிவிஷன்ல அவர் ஏஎஸ்பி ஆக இருந்தார். தற்போது அவருக்கு எஸ்பி ஆக அவர் ப்ரொமோட் ஆகி துணை ஆணையராக அவர் பணியாற்ற இருக்கிறார். அதே போன்று உதயகுமார் என்பவர் துணை ஆணையர் கோயம்பேடாக இருந்த உதயகுமார் தற்போது திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி ஆக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இதே போன்று தான் மொத்தம் 15 காவல்துறை அதிகாரிகள், அதாவது எஸ்பி ஆக இருக்கக்கூடியவர்களுக்கு பணியிட மாற்றமும், அதே போன்று ஏஎஸ்பி ஆக இருப்பவர்களுக்கு எஸ்பி ஆக அவர்கள் ப்ரொமோட் செய்யப்பட்டு தற்போது அவர்களுக்கு பணி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி சாலமன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.